ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே எப்படி சிம்பிளாக விநாயகர் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பிள்ளையாரை வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சு ஒரு சூப்பராக விநாயகர் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் செய்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோன்னா விரிசல் விடாமல் இருக்கிறதுக்காக தான் சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இடையில ஒன்றா சேர்த்துடாதீங்க, அதுக்கப்புறம் தண்ணியாக போயிடும். இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி இடையில தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் மஞ்சள் தூள் சேர்த்து இதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நான் எல்லா மாவையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த பதத்தில் தான் அந்த மாவு இருக்கணும். நான் சொல்கிற அதே அளவில் மாவு மஞ்சள் தூள் சேர்த்து இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு ரெடியாக இருக்குது. நம்ம விநாயகர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். விநாயகர் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் பலகை கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இது மாதிரி இலை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வெத்தலை இருந்தால் வச்சுக்கலாம், அதே மாதிரி ஏதாச்சும் பெரிய இலை இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போது இது மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கால் ரெடி பண்ணுறதுக்காக இது மாதிரி நல்லா தேய்ச்சி உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் விநாயகர் செய்ய போகிறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கால் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக உருட்டுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கால் இது மாதிரி வச்சுக்கலாம். நான் கால் மேலே கால் போட்டு வச்சுருக்கிற மாதிரி கால் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இது மாதிரி கீழே அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு கால் ரெடி பண்ணுறதுக்காக இன்னொரு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அந்த காலும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் மேல் கால் போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சப்பாங்கால் போட்டு உக்கார மாதிரியும் நீங்கள் காலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வயிறு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். விநாயகரோட வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரிய உருண்டியாக எடுத்து நல்லா ஷேப் பண்ணி உருட்டிக்கணும். இதை நல்லா உருட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த காலோட இடையில் வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ விநாயகரோட வயிறும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த மாவிலிருந்து இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சம் தட்டியாக உருட்டிக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக உருட்டணும்னு இல்லை, கொஞ்சம் தட்டியாக உருட்டிக்கோங்க. விநாயகரோட மார்பு பகுதி ரெடி பண்ணுறதுக்காக தான் இதை இது மாதிரி மேலே வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. நடுவில் லைட்டாக பள்ளம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, இப்போ விநாயகரோட உடம்பு ஷேப் கரெக்டாக வந்துச்சு. அதனால் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. இப்போது விநாயகரோட தலை செய்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். மாவு நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. எதுவும் விரிசல் இல்லாத மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஷேப்பாக உருட்டினதும் அதை கொஞ்சம் மேலே வச்சு இது மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போது தும்பிக்கை ரெடி பண்ணலாம். தும்பிக்கை ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து தும்பிக்கை ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கனமாக கீழே கொஞ்சம் நைஸாக வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதையும் இது மாதிரி முகத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. நம்மளுக்கு தும்பிக்கை இந்த சைடு வளைஞ்சி இருக்கணும்ல, அதுக்காக வளைஞ்சி இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி காது ரெடி பண்ணிக்கலாம். காது பாருங்கள், நான் எந்த ஷேப்பில் ரெடி பண்ணுறேனோ அதே ஷேப்பில் நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி காதை ஷேப் பண்ணிவிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காது இது மாதிரி ஒரு சைடு வச்சு இது மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி முகத்தை கோணியாக்கிடாதீங்க. இதே மாதிரி காது செஞ்சு இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காதும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம விநாயகரோட காதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது கை செய்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருட்டிட்டு இந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஒரு கை இது மாதிரி வச்சுக்கலாம், இன்னொரு கை நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி வைக்க போகிறோம். இந்த கை இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா விநாயகரோட பின்னாடி சைடு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு முன்னாடியும் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு கையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கை லட்டு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக பள்ளம் மாதிரி ஆக்கிக்கலாம்.
இந்த கையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதையும் விநாயகரோட பின் சைடு வச்சு லைட்டாக அழுத்தி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அழுத்தினாலே போதும், விநாயகர் கூட நல்லா ஒட்டிக்கும். இப்போ அது கையில் ஒரு லட்டு வச்சிடலாம். இப்போது கொஞ்சம் மாவில் நான் குங்குமம் கலந்து வச்சுருக்கேன், அதனால தான் இந்த மாவு இந்த கலரில் இருக்குது. அதை லைட்டாக இது மாதிரி உருட்டினதுக்கப்புறமா நம்ம தலையில் இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் விநாயகரோட தலைப்பாக்குட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இந்த சைடு 2 இந்த சைடு 2 ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொன்று எடுத்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான விநாயகர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டாருன்னு. இப்போது கையில் தண்ணி லைட்டாக தொட்டுட்டு ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே விநாயகர் செஞ்சு கும்பிட்றதுனால மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம விநாயகர் செஞ்சோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். இப்போது சின்னதாக ஒரு குச்சியை வச்சு இது மாதிரி விரலெல்லாம் இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காதுக்கும் சின்ன சின்னதாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி போட தேவையில்லை, லைட்டாகவே போட்டுக்கோங்க. அதே மாதிரி தும்பிக்கைக்கும் கோடு கோடாக இருக்கும்ல, அது மாதிரி சின்ன சின்ன கோடாக போட்டுக்கோங்க. இப்போது கண் வைக்கிறதுக்காக லைட்டாக அழுத்தி விட்டுட்டு சின்னதாக ஸ்டிக்கர் போட்டு இருந்தால் அதை வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட கருப்பு மணி ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் வச்சுக்கலாம். இப்போது விநாயகருக்கு விபூதி வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சா விநாயகர் சூப்பராக ரெடி ஆகிடுவார். எல்லா வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை சுண்டல் மட்டுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கும்பிடாம இந்த வருஷம் விநாயகரையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கும்பிடுங்க, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இப்போ தலைப்பாக்குட்டை கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக குங்குமம் கலந்து பூசிக்கிறேன். இப்போ இந்த சைடு தந்தம் இருக்கிறதுக்காக சின்ன சின்னதாக குச்சி எடுத்து சருவிக்கிறேன். வெள்ளை கலர் கவுரு எடுத்து இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் எலியும் செஞ்சு வச்சுக்கலாம். எலி செய்கிறதுக்கு சின்னதாக இது மாதிரி உருட்டி வச்சுட்டு பின்னாடி வால் வச்சுட்டு அதுக்கும் 2 ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு அவ்வளோதான், எலியும் சூப்பராக முடிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிளாக வீட்டிலே செய்கிற மாதிரி விநாயகரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.